ஸோ வணக்க மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் கிரிப்டோ அண்ட் ஐ எம் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டோஸ் டெஸ்ட்நெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிவார்டு எல்லாருக்குமே உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டோஸ் டெஸ்ட்நெட்டில் எப்படி அன்லிமிட்டட் அக்கௌண்ட் போடுறது அப்படிங்கிறதே நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்னாலும் ஏர்ட்ராப் அப்டேட்னாலும் இந்த சேனலில் தான் வரும். சரிங்களா? ஸோ உடனுக்குடன் நான் இந்த சேனலில் நிறைய ஏர்ட்ராப்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன். தமிழ் கம்யூனிட்டியில் யாருமே போடாத ஏர்ட்ராப்ஸ்லாம் நிறைய இந்த சேனலில் வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான அந்த அப்டோஸ் ஏர்ட்ராப்பை எப்படி அட்டன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி அன்லிமிட்டட் போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லுவேன். சரிங்களா? சரி, இப்போ வாங்க இந்த ஏர்ட்ராப்பை அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய பெட்ரா எக்ஸ்டென்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெட்ரா எக்ஸ்டென்ஷனை பாஸ்வேர்டு போட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் ஆன உடனேயே கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அப்படிங்கிறத மெயின் நெட்டுன்னு இருக்கிறத தேவ்நெட் அப்படிங்கிறதுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மறுபடியும் ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஃபாசட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏபிடி டோக்கன் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஃபாசட்டை வந்து ஒரு 5 தடவை கிளிக் பண்ணி 5 ஏபிடி டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. எதுக்கு ப்ரோ 5 டோக்கன் ஏர்ன் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு போக போக புரியும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 5 அப்டோஸ் டோக்கன் வந்து ஃபாசட்லேருந்து கிளைம் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெஸ்ட்நெட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்நெட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரோ ப்ரோட்டோக்கால். சரிங்களா? ஸோ இந்த அக்ரோ ப்ரோட்டோக்கால் வந்து ப்ரோ இவங்க வந்து ரிவார்டு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா சத்தியமாக ரிவார்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவார்டு என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நாங்கள் ரிவார்டு கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல கனெக்ட் வேலட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பெட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் அதை அப்ரூவ் கொடுத்த உடனே உங்களோட அட்ரஸ் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிரும். சரிங்களா? இந்த அட்ரஸ் இந்த இடத்துல ஷோ ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வாலெட் கனெக்ட் ஆகிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து அப்டோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதா, அதில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து 5 அப்டோஸ் கிளைம் பண்ணோமா, ஒரு 4 அப்டோஸ் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். சப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே பெட்ராலேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது வந்து அப்ரூவ் அப்படிங்கிறது ஷோ ஆன உடனேயே நீங்கள் வந்து அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெபாசிட்டட் அப்படிங்கிற கீழே 4 அப்டோஸ் அப்படிங்கிறத வந்து காட்டிருச்சு. ஸோ அப்போ நம்மளுடைய டெபாசிட் வந்து சக்ஸஸ் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மை பில் அப்படின்னு ஒரு இடத்துல இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன ப்ரோ ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரோ மார்க்கெட் அப்படிங்கிற கீழே. சரிங்களா? ஸோ மார்க்கெட் அப்படிங்கிற கீழே பாரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பாரோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எத்தனை அப்டோஸ் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 30%. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 4 அப்டோஸ் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு 30% ஒரு 1.2 அப்டோஸ் வந்து நம்ம வந்து பாரோ பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுவே நீங்கள் 10 அப்டோஸ் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு 3 அப்டோஸ் வந்து பாரோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நம்மளுடைய வாலெட்டுக்கு வந்து 1.2 அப்டோஸ் வந்து பாரோ ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ அது ஷோ ஆகுறதுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய பாரோ பேலன்ஸ் வந்து ஷோவாக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ அடுத்ததாக என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீபே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதாவது மை பில் கீழே ரீபே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 1.2 அப்டோஸ் வந்து பாரோ பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அப்டோஸ் வந்து ரீபே பண்ணுங்கள். நான் வந்து எவ்வளோ ரீபே பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 0.45 அப்டோஸ் வந்து ரீபே பண்ண போகிறேன். சரிங்களா? ரீபே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய பெட்ரா எக்ஸ்டென்ஷன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். சரிங்களா? அந்த நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ அந்த டிரான்சாக்ஷனும் அப்ரூவ் ஆகி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிரான்சாக்ஷனை வந்து அப்ரூவ் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பாரோ பண்ணிட்டோம், அதே மாதிரி கொஞ்சம் விஷயங்களை ரீபே பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்ததாக இந்த இடத்துல மேலே ஒரு மைனிங் சிம்பிள் இருக்கும். சரிங்களா? குட்டியாக இருக்கும். அந்த மைனிங் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அதை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. பிகாஸ் இப்போதைக்கு கிளைமிங்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை கிளைம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரி. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு நாளில் 2 நாளில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணோடனே டெலிகிராமில் வந்து நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். நீங்கள் போய் உடனே கிளைம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போதைக்கு பண்ண முடியலை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வித்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ வித்ராவில் போயிட்டு 0.5 அப்டோஸ் வந்து நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 0.5 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வித்ரா அப்படிங்கிறத கொடுத்த உடனே அடுத்ததாக பெட்ராலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதை அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் உள்ளே போன உடனேயே நமக்கு வந்து 0.5 அப்டோஸ் வந்து வித்ரா ஆகிரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ டெபாசிட் பண்ணதை கொலாட்ரலாக வச்சு நம்ம வந்து கொஞ்சம் அப்டோஸ் வந்து பாரோ பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பாரோ பண்ணதை வந்து நம்ம வந்து ரீபே பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லெண்டு கிளைம் அப்படிங்கிறது போய் நம்ம வந்து லெண்டு மைனிங்லேருந்து கிளைம் பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்ததான் நம்ம கொஞ்சம் விஷயங்களை வித்ரா பண்ணோம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணோம், ஒரு வட்டி கடைக்கு போய் நம்மகிட்ட இருக்க நகையை கொடுத்தோம். அந்த நகைக்கு ஈடாக வச்சு கொஞ்சம் காசு அமௌண்ட் வாங்கணும். அந்த அமௌண்ட்டை மறுபடியும் அந்த வட்டி கடையில் கொடுத்து நம்மளுடைய நகையை கொஞ்சம் மீட்டுக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இருக்க காசை நம்ம செலவு பண்ணோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம இவ்வளோ தான் பண்ணணும். சரிங்களா? சரி, அடுத்ததாக நம்ம வந்து டிஸ்கார்டில் நமக்கு ஒரு சில டாஸ்க் இருக்குது. அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் பண்ணும்போச்சில் உங்களுக்கு ஏதாவது பக்கு வரும். சரிங்களா? ப்ரோ என்னால் இந்த இதில் லெண்டு பண்ண முடியல, என்னால் பாரோ பண்ண முடியல, ஒரே பக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முக்கான லிங்க்கும் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்துடும். நீங்கள் அந்த ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லி அதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்களுடைய டிஸ்கார்ட் சர்வருக்கு போய் எப்படி அந்த சர்வரில் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய டிஸ்கார்ட். சரிங்களா? அர்கோ ப்ரோட்டோக்கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல வெரிஃபிகேஷனுக்குன்னே ஒரு சேனல் இருக்கும். சரிங்களா? ஸோ வெரிஃபிகேஷன் சேனலுக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனேயே இதில் வந்து எந்த படத்தை நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு யூஎஃப்ஓ படத்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் யூஎஃப்ஓ படத்தை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ண உடனேயே நம்ம வந்து வெரிஃபை ஆகிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெல்கம் இன்ஃபர்மேஷன் டெஸ்ட்நெட் இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக் பவுண்டி ஃபார்ம் இருந்தால் தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பக் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மை தான் ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்முக்கான லிங்க் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனல்லே அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கார்டுக்கான லிங்க்கும் நம்மளுடைய மாறன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300லேருந்து 500 ஏஆர்சி டோக்கன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதோட மதிப்பு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அதோட மதிப்பு வந்து யாருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ கிளைம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். அது நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? மற்றபடி நம்ம லெண்டு பண்ணோம், பாரோ பண்ணோம், ரீபே பண்ணோம், வித்ரா பண்ணோம், கிளைம் மட்டும் பண்ண முடியல. பிகாஸ் அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ பக் பவுண்டி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற பக்கை பொறுத்து உங்களுக்கு 1000லேருந்து 5000 ஏஆர்சி டோக்கன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன், டிஸ்கார்டு ஓஜிஸ் இது ரொம்ப மஸ்ட். சரிங்களா? ஸோ டிஸ்கார்டு ஓஜி ரோல் எப்படி ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டிஸ்கார்டில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருங்க. யாராவது டவுட்டு கேட்டாங்கன்னா அந்த டவுட்டை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் மோடுகிட்ட நல்ல பேர் எடுங்க, மாடரேட்டர்கிட்ட நல்ல பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கார்ட் ரோல்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரேங்க் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஓஜி ரோல் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இந்த சர்வரில் வந்து பேசுகிறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு ரேங்க் கூடும். ஸோ ரேங்க் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு ரோல் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக ஒரு சின்ன சஜஷன் கேட்கலாம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அது என்ன சஜஷன், என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ப்ரீமின்ட் அப்படிங்கிறது ஒன்று. இந்த நிறைய என்எஃப்டி ப்ராஜெக்ட்லலாம் ஒயிட் லிஸ்ட் வாங்குறதுக்கு வந்து இந்த ப்ரீமின்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ இன்னைக்கு ப்ரீமின்ட் லிங்க் போடலை அப்படின்னு. பட் இப்போ யாருமே கேட்குறது இல்லை. ஸோ இப்போ ப்ரீமின்ட் லிங்க் மறுபடியும் போடுறதா நான் வந்து ஒரு உத்தேசத்தில் இருக்கேன். ஸோ போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லோரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி
யாரெல்லாம் ஏர்ன் பண்ண கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக இதில் 300லேருந்து 500 ஏஆர்சி டோக்கன் கிடைக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்லிமிட்டட் அக்கௌண்ட் போடுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அன்லிமிட்டட் அக்கௌண்ட் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டு போட்டு முடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கிவி ப்ரௌசர் விட்டு வெளியே வந்துட்டு ஆப் இன்ஃபோ அப்படிங்கிறதுக்கு போயிட்டு கேட்சையை கிளியர் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஸோ ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு கிளியர் கேட்சை அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நீங்கள் மறுபடியும் உள்ளே போயிட்டு உங்களுடைய ஏரோப்ளேன் மோடை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏரோப்ளேன் மோடை அதுக்கப்புறம் ஆன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய ஐபி அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணும். சரிங்களா? ஸோ ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்டோ 20 செகண்டோ கழித்து மறுபடியும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஐபி அட்ரஸை மாற்றும். அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேலட் இங்கே ஆல்ரெடி இங்கே கனெக்ட் ஆகிருக்குதா உங்களுடைய பெட்ரா எக்ஸ்டென்ஷனுக்கு போய்க்கோங்க. பெட்ரா எக்ஸ்டென்ஷனுக்கு போயிட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு வேலெட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா அந்த வேலெட்டை வந்து உங்கள் பெட்ரா எக்ஸ்டென்ஷன்லேருந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஸோ எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு போய்க்கோங்க. செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு ரிமூவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கும் இப்போ இதில் உங்களோட பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. ஸோ மொத்தமாக அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுனால சரி தான், இல்லைனா ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அந்த அக்கௌண்ட்டை இம்போர்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்நெட் டாஸ்க்கை பண்ணலாம். சரிங்களா? பட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து தப்பு பண்ணுறத கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ தப்பையும் கரெக்டாக பண்ணால் அது தப்பே இல்லை, அதை வந்து மனசில் நினச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட போகிறோம். ஸோ நிறைய ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதை மனசில் வச்சுட்டு நம்மளோட சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவை கொடுங்க. சரிங்களா? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்போடையோ இல்லைனா ஒரு நோ ரன்னிங் ஏர்ட்ராப்போடையோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் மாறன். சரிங்களா? பார்ப்போம்.